அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பலாமூஸ், அந்த பலாக்காய், சின்ன குட்டி பலாக்காய் இருக்குல்ல, அதை வச்சு எப்படி ஒரு சைடிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சைடிஷாக மட்டும் இல்லை, சாதாரணமாக சும்மா எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட இது நல்லாயிருக்கும். இது பலாமூஸ் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன பலாக்காயாக எடுத்துக்கோங்க. அதிகமாக முத்திடாமல் குட்டி பலாக்காய் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா தோலை சுத்தமாக சீவிடுங்க. இது அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்ததாக இருந்துச்சுன்னா ரொம்ப பால் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாளே பறித்ததாக இருந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வாங்கிட்டு மறுநாள் ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா அந்த பால் அதிகமாக வர்றது கம்மியாகும். அந்த தோலெலாம் சுத்தமாக எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நடுவில் நரம்பு இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பலாக்காயில் இல்லாத சத்துக்களே இல்லை. இப்போ அமெரிக்காவிலலாம் இந்த பலாக்காய் இருக்குல்ல, அதோட பொடியை டெய்லி 30 கிராம் எடுத்துக்கணும். அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்கிறத சொல்கிறாங்களாம். அந்தளவுக்கு இது உயர்ந்ததாகவும் மதிப்பு கூட்டப்பட்டதாகவும் கருதப்படுது. இந்த பலாக்காய் இருக்குல்ல, பலாக்காயை இப்படி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இது மூளைத்திறனுக்கும் இரத்த விருத்தியை அதிகம் செய்கிறதுக்கும் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது. நம்ம எந்த பாத்திரத்தில் அதை சமைக்க போகிறோமோ அதில் ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம பலாக்காயை போட்டு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி. அப்போ தான் அது வேகும். அது அதோட தன்மையை பொறுத்து அந்த டைமிங் வேணால் மாறுபடும். ஃபுல்லாக குழஞ்சிற அளவுக்கு வேக விட வேண்டாம். கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு பொடி மாசில் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் உள்ள சத்துக்களை பார்க்கலாம். இது மூளைக்கும் நம்மளோட உடலுக்கும் அதிக பலத்தை தருது. அது இரத்தத்தை விருத்தி செய்கிறதுக்கு உதவுதுன்னு ஆல்ரெடி சொன்னோம். இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான ஆரோக்கிய நன்மைகள்லாம் நிறைய இருக்குது. பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த பலாக்காயை கறி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஊறும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் பலாப்பழம் கொடுக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் பலாக்காயில் இது மாதிரி காய் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பலாக்காய் உடல் சூட்டை தணிக்கும். பித்தத்தினால மயக்கம், அதனால் ஏற்படும் கிறுகிறுப்பு, பித்த வாந்தி, இதையெல்லாம் குணமாக்குறதுக்கு இந்த பலாக்காய், அந்த பிளாமூஸ் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த பலாப்பழத்தை இது காய்க்கு பற்றி சொல்லிட்டாச்சு. அடுத்தது பலாப்பழத்தை பற்றி பார்க்கலாம். பலாப்பழத்தை ஜூஸ் பண்ணி காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளை 5 நாளுக்கு குடித்தாங்கன்னா இந்த சிறுநீரக குழாயில் புற்றுநோய் பாதிப்பெல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே குணமாக்குற அளவுக்கு இதில் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சிறுநீரக மண்டலத்தை சீராக்க இது உதவும் நம்ம பலாப்பழம். அதில் இருக்கக்கூடிய சத்து என்ன பண்ணுதுன்னா, அந்த தாவர உயிர் சத்து நம்மளை புற்றுநோய் செல்களிலிருந்து, புற்றுநோய் அபாயத்திலிருந்தும் பாதுகாக்குது. அதனால் தினமும் 30 கிராம் பலாக்காயோ பலாப்பழத்தையோ பலாப்பழ பொடியையோ நம்ம பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பறந்து போயிடுச்சுங்க. என்னென்னா அதை என்ன பண்ணுறீங்கன்னா, பாத்திரத்தில் வச்சு அமுக்குனீங்கன்னா அப்போ தான் அது தெரியுது வெந்துருச்சா விளையாடு. இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது தண்ணியிலேருந்து அதை வடித்து எடுத்துக்கலாம். இதில் புரதச்சத்து, மாவுச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஒரு சில விட்டமின் பி இருக்குது. அப்புறம் கால்சியம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, பாஸ்பரஸ் போன்ற கனிமங்களும் இந்த பலாக்காயில் இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இந்த பலாக்காயை எடுத்துக்கலாம். இதனால் அவங்களோட சர்க்கரை அளவு கூடாது. இப்போ மருத்துவத்துறை மூலியமாக நிறைய ஆராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு. அந்த பலாக்காயில் செய்யக்கூடிய பொடி டெய்லி சர்க்கரை வியாதிக்காரங்கள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு குறையுது, நார்மலாக அதை வச்சுக்குது, பேலன்ஸாக வச்சுக்குதுங்கிறது ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பலாப்பழம் சாப்பிட்றாதீங்க, பலாக்காய் எடுத்துக்கலாம். இதில் நார் சத்து நிறையா இருக்கிறதுனால.
நம்மளோட தோலை மிருதுவாகவும் வழவழப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பலாப்பழம் உதவியாக இருக்குது. பல் நோய்களை போக்குறதுக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இது எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு. இதை பருப்பு கடையிற மத்து இல்லைன்னா கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட தேங்காய் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை போட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் கரன்னு அடிச்சுட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம நரம்புகளை நல்லா உறுதியாக்க துணையாக இருக்குது. இது என்னதான் இந்த பழத்தை 1 கிலோ சாப்பிட்டா கூட யாருக்கும் ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவு வேணுங்கிற அளவு சாப்பிட்லாம். 1 கிலோ அளவுக்கெல்லாம் யாராலையும் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டுட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு நெய் இல்லைன்னா பால் கடைசியில் குடிச்சிட்டிங்கன்னா அது செரிச்சிரும்னு சொல்லுவாங்க. இந்த பலாப்பழத்தை நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். எல்லாத்தையும் மசித்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு வேணால் உப்பு, உங்களுக்கு இந்த உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சோண்டு தூள் உப்பு வேணால் சேர்த்துக்கங்க. இதில் நான் வானல் அடுப்பில் வச்சுட்டு அந்த அடுப்பில் எண்ணெய் 2.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். கடுகு பொரியாமல் மற்றதை போட்டோம்னா கசப்பாக இருக்கும். கடுகை கடிக்கும்போது கசப்பாக இருக்கும். முதல்ல கடுகு எல்லாம் பொரிஞ்சிடட்டும். இப்போ மார்க்கெட்டில் கூட கோதுமை மாவோட இந்த பலாக்காய் மாவுலாம் கலந்தது மாதிரி நிறைய மிக்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. உங்களுக்கு நிறைய பலாக்காய் சீசனில் கிடச்சிச்சின்னா அதை கட் பண்ணி அதில் உள்ளதெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது பலாப்பழங்கிறது சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். சீசன் அப்போ கிடைக்கும்போது எங்கேயாவது பக்கத்தில் காய் கிடச்சிச்சின்னா வாங்கி அதை கட் பண்ணி, பழமாக வேண்டாம் காயாக கட் பண்ணி அதில் உள்ள அந்த சொலைகளெல்லாம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் நல்லா உலர்த்திடுங்க. மேலே ஒரு துணி போட்டு உலர்த்துங்க. அப்போ தான் அதில் உள்ள சத்து போகாமல் இருக்கும். ஒரு வெள்ளை துணியை போட்டு உலர்த்திட்டு அதுக்கப்புறமா அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி பலா மரம் நிறைய இருக்கிறவங்க பலாக்காய் நிறைய வீணாக போகுதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மதிப்பு கூட்டி அதை மார்க்கெட்டில் விற்கலாம். அதுக்கு நல்ல மதிப்பு இருக்குது. இப்போது வதங்கிடுச்சு. நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே தேங்காயோட சோம்பு, சீரகம், மஞ்சள் பொடி சேர்த்து அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த சைடு இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பலாக்காய் இதில் சேர்த்துக்கலாம். மற்ற வச்சு கடைஞ்சிக்குங்க, இல்லைன்னா கையால் பிசைஞ்சு விட்டாலே இது மசிஞ்சிடும். இல்லை முடியலைன்னு சொன்னீங்கன்னா வேணால் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இது மாதிரி இருந்தால் தான் பொடி மாஸ் மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப மசிச்சிருச்சுன்னா அப்படியே குழன்னு ஆகிடும். அதை மட்டும் பார்த்து சரியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இதை மசிச்சுக்கோங்க. இப்போ அது போட்ட உடனே நம்ம மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்குங்க. இது சாதாரணமாக வாயில் போட்டு சாப்பிட்றலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக நான் காரம் போடலை. இந்த மிளகாயில் இருக்க காரமே போதும். இது புளிக்குழம்பு அதோட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.